Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவையான ஹெல்த்தியான தேங்காய் பால் எப்படி செய்யலாம்ங்கறத தாங்க பார்க்க போறோம். இந்த டேஸ்டியான ஆரோக்கியமான தேங்காய் பால் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு முழுமையா தெரியும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சுவையான தேங்காய் பால் டேஸ்ட்ல மட்டும் இல்லங்க, இந்த ஆடி மாசத்துல பூஜைக்கும் ரொம்ப ஏற்ற ஒன்றுங்க. இந்த சுவையான தேங்காய் பாலை எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த தேங்காய் பால் எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெறும் மாநிலம் தாங்க நான் வறுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் இதை எடுத்துட்டேன். நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துட்டு தேங்காயை நல்லா துருகி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் பச்சரிசி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்ச பாசிப்பருப்பை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 4-5 மிளகு எடுத்திருக்கேன், 4 ஏலக்காய், கொஞ்சமாக சுக்கு எடுத்துருக்கேங்க. சுக்கு பொடி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. நீங்கள் வெல்லம் அப்புறம் பனை வெல்லம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். தேங்காயை நான் போட்டிருக்கேன் பாருங்கள், துருகின தேங்காயை. இதோட நம்ம அரிசி, ஊற வச்ச அரிசி, பச்சரிசி தாங்க இது. அப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு, அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சுக்கு, ஏலக்காய், மிளகு, இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கிறாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம புழிஞ்சு பால் எடுத்துக்க போகிறோம். நீங்கள் தேங்காய் பால் வந்துட்டு ஒரு 3 பால் அளவுக்கு எடுத்தீங்கன்னா போதும். அதாவது 3 திருப்பியும் நம்ம புழிஞ்சிட்டு திருப்பியும் அதை அரைச்சி 3 தடவை பால் எடுத்தால் சரியாக இருக்குங்க. இந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் தான். வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் இந்த தேங்காய் பாலை வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த ஆடி மாதத்தில் பூஜைகளுக்கு, வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தேங்காய் பால் ரொம்ப உகந்ததுங்க. பாருங்கள், நான் 3 தடவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இந்த பாத்திரம் நிறைய பால் கிடச்சிருக்குங்க. இப்போ நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இந்த கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாங்க. என்னது பெரிய தேங்காய்ங்கிறதுனால தேங்காய் பால் கொஞ்சம் நிறையாவே கிடச்சிருக்கு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம அரிசியும் அப்புறம் பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால கீழே கொஞ்சம் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. என்னோட தேங்காய் பால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேங்க. உங்களுக்கு இது ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸில் நமக்கு இந்த தேங்காய் பால் நமக்கு ரெடி ஆகிடும். ஆனால் பக்கத்தில் இருந்துட்டு நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. பாருங்கள், நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு, கெட்டி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நாட்டு சர்க்கரையை இது கூட சேர்த்துடலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ கொஞ்சம் கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாங்க. இனிப்பு சுவைக்கு வெல்லம் எவ்வளோ தேவையோ நீங்கள் கொஞ்சம் கூட்ட குறைய சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பராக தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இது தாங்க கரெக்டான பக்குவம். இப்போ இதை இறக்கி ஆற வச்சிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் பால் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.